Hello students, இது வரைக்கும் நம்ம தியரி பார்ட் பார்த்தோம். இப்போ இதுக்கு ரிலேட் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். The first problem, there let be a spherically symmetric charge distribution with a charge density varying as rho of r is equal to some expression கொடுத்துருக்காங்க. ஸோ அப் டு எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர், ரோ ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 எப்போ நமக்கு 0 ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் கேபிட்டல் ஆர். இப்போ எங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்க, ஆர் இஸ் லெஸ் தேன், தட் இஸ் I'll take a pen, லெஸ் தேன் ஆர் எங்கே அப்படின்னு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ கொஷின் புரிஞ்சா. ஸோ யூ ஹாவ் அ ஸ்பெரிக்கல் செல் ஆர் ஸ்பெரிக்கலி ஸ்பியர் ஒரு இருக்குது, இதுக்கு சிமெட்ரிக் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. சே தட் டிஸ்டன்ஸ் டு பி, தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் தட் ஸ்பியர் டு பி ஆர். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அவுட் சைட் இட் இஸ் 0 வென் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் கேபிட்டல் ஆராக இருந்துச்சுன்னா ரோ ஆஃப் ஆர் இங்கே 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இன்சைட் இட் இஸ் அ நான் 0, அது என்ன வேல்யூ தான் கேட்குறாங்க. இன்சைட்னா லெட்ஸ் அஷ்யூம் தட் திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்மால் ஆர். Shall we assume this is the distance of r? So இப்போ நம்ம இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன நம்ம கால்குலேட் பண்ணணும். As I said before, we have to conclude or we have to find how much charge is enclosed in that particular volume. சொல்லலாமா. ஸோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலாக you have volume this one, இந்த ஸ்மால் ரேடியஸ் தான் நான் பார்க்கணும். இப்போ இந்த ஸ்மால் ரேடியஸை நான் இங்கே வரைகிறேன், இந்த ஸ்மால் ரேடியஸை தான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இப்போ இன் ஆர்டர் டு ஃபைண்ட் ஹவு மச் சார்ஜ் என்க்ளோஸ்ட் ஆகிருக்குன்றதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுக்கிறேன், அந்த போர்ஷனை எக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை சுற்றி ஒரு நியர்பை போர்ஷன் எடுக்கிறேன் விச் இஸ் அ வெரி வெரி இன்ஃபினிட்டெசிமல் ஸ்மால் போர்ஷன். அதோட லென்த் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ், இதோட டிஸ்டன்ஸ் எக்ஸ், இங்கேருந்து ஆரிஜின்லேருந்து இதோட டிஸ்டன்ஸ், இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸாக எனக்கு இருக்கும். இஸ் தட் கிளியர்? இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் டிஸ்டன்ஸுக்கு பார்த்துட்டு இஃப் ஐ இன்டகிரேட் ஃபார் த ஹோல் ரேடியஸ் ஆஃப் ஸ்மால் ஆர் ஐ வில் ஹாவ் த சார்ஜ் டென்சிட்டி ஆர் எவ்வளோ தூரம் இந்த சார்ஜ் என்க்ளோஸ்ட் ஆகிருக்குன்றதை நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். திஸ் இஸ் வாட் த பேசிக் அசம்ஷன் is. So now rho of r is given as rho naught of 5/4 minus small r by capital R. இதான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், சார்ஜ் என்க்ளோஸ்ட் ஆர் சார்ஜ் இன்சைடு வித் த லிமிட் ஃப்ரம் 0லேருந்து சென்டர்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம பார்க்குறோம். த சார்ஜ் என்க்ளோஸ்ட்னா எப்படி சொல்லலாம், ரோ டைம்ஸ் டிவி. அந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ரீஜனில் எவ்வளோ சார்ஜ் என்க்ளோஸ்ட் ஆகிருக்குன்னு நான் பார்க்கணும். அதுக்கு நான் ஒரு ஸ்மால் போர்ஷனாக அஷ்யூம் பண்ணேன், தட் இஸ் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸ். இந்த போர்ஷனில் எவ்வளோ இருக்குன்னு நான் பார்த்துட்டேன்னா சிமெட்ரி இருக்கிறதுனால இஃப் ஐ இன்டகிரேட் ஐ வில் ஹாவ் த டோட்டல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இன் திஸ் ரேடியஸ் ஆர். இஸ் தட் கிளியர்? நவ் சப்ஸ்டியூட் ஹியர். ஸோ ரோ நாட் ஆஃப் 5/4 minus x by capital R. நான் ஏன் பாருக்கு பதிலாக எக்ஸ் போடுறேன், பிகாஸ் ஆரிஜின்லேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் தான் நான் பார்க்குறேன். இஸ் தட் கிளியர்? டிவி, டிவி என்ன வரப்போகுது, 4π x ஸ்கொயர் dx. வால்யூம் 4/3 πr கியூப் தானங்க மேம். அப்படின்னா சேஞ்ச் இன் வால்யூம் நான் பார்க்குறேன், பிகாஸ் நான் ஒரு டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன், இன்னொரு டிஸ்டன்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், வெரி வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ் டிஎக்ஸ். பெருசாக தெரியணுங்கிறதுக்காக பெருசாக போகிறத தவிர இட் இஸ் வெரி வெரி ஸ்மால். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன வரப்போகுது, எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸ். இதுக்கு சேஞ்ச் இன் வால்யூம் நான் பார்க்குறேன். எப்படி அந்த சேஞ்ச் இன் வால்யூம் பார்க்கணும், தட் இஸ் நத்திங் பட் 4/3 π, that is x plus dx the whole cube minus 4/3 π x cube. சொல்லாமா. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும், இது எக்ஸ் கியூப் வரும், டிஎக்ஸ் த ஹோல் கியூப் வரும், ப்ளஸ் 3x ஸ்கொயர் டிஎக்ஸ் வரும், தென் ப்ளஸ் 3x டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் வரப்போகுது, மைனஸ் இது என்ன வரப்போகுது 4/3 π x கியூப். இந்த எக்ஸ் கியூப் இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். டிஎக்ஸ் கியூபே வெரி வெரி ஸ்மால், டிஎக்ஸே வெரி வெரி ஸ்மால், அதை கியூப் பண்ணால் இன்னும் ஸ்மாலாக கிடைக்கும். ஸோ த ஃபைனல் ஐ வில் லெஃப்ட் வித் 4π x ஸ்கொயர் டிஎக்ஸ். இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இதுதான் வரும். செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன், நியூவாக எழுதுகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், Q enclosed is from 0 to R, கரெக்ட்? லிமிட் இங்கே தெரியல. Q enclosed is 0 to R, that is rho naught of 5/4 minus x by R times 4π x square dx. இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் வெளில எடுத்துடலாமா. கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன, 4π ரோ நாட் கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 0 to R 5/4 x ஸ்கொயர் dx மைனஸ் 0 to R இங்கே என்ன வரப்போகுது, எக்ஸ் கியூப் பை கேபிட்டல் ஆர் டிஎக்ஸ். இன்டகிரேட் பண்ணுங்கள், 4π ரோ நாட், இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 5/4
இதை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் வரும். எக்ஸ் கியூபுக்கு லிமிட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஆர் கியூப், ஸ்மால் ஆர் கியூப் பை 3 வரும். மைனஸ் இதை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் 4 வரும். ஸ்மால் ஆர் சப்ஸ்டியூட் பண்ணால் ஸ்மால் ஆர் 4 பை பவர் 4 பை கேபிட்டல் ஆர். சொல்லாமல் இதெல்லாம் கான்ஸ்டன்ட் டம்ஸ் எல்லாம் வெளில எடுத்துடலாம். என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்குது? 4 பை ரோ நாட் இருக்குது. இப்போ இதிலேருந்து நான் என்ன பண்ணலாம்? ஐ கேன் டேக் அவுட் சைட் ஆஃப் திஸ் 4 பிகாஸ் இங்கே எனக்கு கீழே இங்கே ஒரு 4 இருக்கு. சாரி மறந்துட்டேன். இப்போ இதுலேருந்து நான் 4 காமனாக எடுத்துடலாமா? 4 காமனாக எடுத்துனேன் அப்படின்னா ஆர் கியூப் பை 3 மைனஸ் ஆர் பவர் 4 பை கேபிட்டல் ஆர். இது என்னது? இட் இஸ் நத்திங் பட் த சார்ஜ் என்க்ளோஸ். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை நான் எரேஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணும். ஐ கேன் யூஸ் த காஸ்லாம். தட் இஸ் E dot ds is equal to Q enclosed by epsilon naught. Electric field will be constant. I can take outside from the integral. ds is nothing but 4 pi r square. சொல்லாமா? is equal to, இப்போ Q enclosed என்ன வரப்போது? இப்போ நம்ம என்னன்னு நம்ம பார்த்தோம்? that is 4 நான் வெளில எடுத்துட்டேன். so I will have pi epsilon naught by pi epsilon naught மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் 4 இருந்தது, இங்கேயும் 4 இருந்தது, கேன்சல் பண்ணிடலாம். பை 5 by 3 ஸ்மால் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் பவர் 4 பை கேபிட்டல் ஆர். இந்த 4 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ இ என்ன வரப்போகுது? இந்த பையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எப்சிலான் நாட் பை 4 ரோ நாட் பை 4 எப்சிலான் நாட். கரெக்ட். ஸோ டைம்ஸ் இங்கே என்ன வரப்போகுது? இங்கே ஒரு எப்சிலான் நாட் இருக்குது. இங்கே என்ன வரப்போகுது? ஆர் ஸ்கொயர் இருக்குது. கரெக்ட். இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்குது. இதிலிருந்து நான் என்ன பண்ணலாம்? ஆர் கியூபை வெளில எடுத்துடலாமா? ஆர் கியூப் வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா 5 by 3 மைனஸ் ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர். இப்போ இந்த ஆர் கியூபும் ஆர் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா ரோ நாட் ஆர் பை 4 எப்சிலான் நாட் ஆஃப் 5 by 3 minus small r by capital R. This is the answer. Is that clear? So இந்த பேசிக்காக இந்த ப்ராப்ளம் பாஸ் பண்ணி எழுதுங்க. இந்த ப்ராப்ளமில் நம்ம என்னவா அஷ்யூம் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ வி டிட் சம் ஸ்பெரிக்கல் ஷெல்லாக இருக்குது வித் ரேடியஸ் ஆஃப் கேபிட்டல் ஆர். இந்த ஷெல்லில் நான் எவ்வளோ சார்ஜ் என்க்ளோஸ்ட் ஆகிருக்குன்றதை பார்க்கறதுக்காக நான் வெரி ஸ்மால் சிமெட்ரி இருக்கிறதுனால ஸ்மால் போர்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்தில் நியர்பை போர்ஷன் வெரி ஸ்மால் டிஎக்ஸ் எடுத்துகிட்டு சேஞ்ச் இன் வால்யூம், சேஞ்ச் இன் ரேடியஸ் இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா இன்டகிரேஷன் வித் ப்ராப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு டோட்டல் ஆன்சர் கிடச்சிரும். வித் சிமெட்ரி ஆர்குமெண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் இதை பண்ணேன். ஸோ ஆப்ஷன் C is the correct answer. Is that clear? So next problem பாருங்க. In the circuit below capacitors A and B have identical geometry அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் மெட்டீரியல் B மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் மெட்டீரியல் B ஆஃப் dielectric constant வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன் இந்த பிளேட்ஸ் ஆஃப் B அப்படின்னா the potential difference between A and B என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. Is that clear? So we can assume that since if I introduce the dielectric constant with the K material on B, I can write as இதோட capacitance. I can take a pen. இதோட கெப்பாசிட்டன்ஸ் C அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இதோட கெப்பாசிட்டன்ஸ் என்ன? K டைம்ஸ் C அப்படின்னு நம்ம சொல்லாமா? பிகாஸ் நான் இப்போ ஒரு டயலக்ட்ரிக் மெட்டீரியல் நான் இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா நியூ கெப்பாசிட்டன்ஸ் என்ன வரப்போகுது? C prime will be K டைம்ஸ் C-யா எனக்கு இருக்க போகுது. டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இங்கே என்னன்னு சொல்லிட்டாங்க? 3ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது C-யா இருந்தால் இது 3 டைம்ஸ் C-யா எனக்கு இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? இப்போது இது ரெண்டும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு? சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. சீரீஸில் கனெக்ட் ஆகிருந்தால் டோட்டல் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன வரப்போகுது? தட் இஸ் 1 by C plus 1 by 3C. So 1 by C plus 1 by 3C என்ன வரப்போகுது? That is 4C square. Correct? Sorry, 4C by 3C square வரப்போகுது. ஒரு C கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ 4 by 3C வரும். 1 by C. ஸோ C என்ன வரப்போகுது? 3C by 4 எனக்கு வரப்போகுது. This is my equivalent capacitance. இதை நான் அழிச்சார போகிறேன் இப்போது, ஏன்னா ஸ்பேஸ் எனக்கு வேணும். ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் நமக்கு என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. That is 3C by 4. கரெக்ட். இப்போ நம்ம கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? we have to find the potential difference across the V1, that is the two capacitors நம்ம கண்டுபிடிக்கணும். So in order to find this, what we are going to do is, so here total potential is given as 10. கரெக்ட். 10 தானே கொடுத்துருக்காங்க. அப்போது V1 plus V2 is equal to 10ன்னு சொல்லாமா? பிகாஸ் இது ரெண்டும் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ சீரீஸில் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா எனக்கு சார்ஜ் வந்து சேமாக இருக்கும். பட் பொட்டென்ஷியல் இங்கே டிஃபர் ஆகும். சே திஸ் பொட்டென்ஷியல் டு பி அட் V1, திஸ் பொட்டென்ஷியல் அட் டு பி V2ன்னு சொல்லலாமா? பட் டோட்டல் பொட்டென்ஷியல் என்னவா இருக்க போகுது? இந்த 10 வோல்ட்டாக தான் இருக்க போகுது. தட் இஸ் total potential is nothing but sum of
the potential across the capacitor 1 plus capacitor 2. Is that clear? இப்போ இந்த V1 V2 தான் கொஸ்டினில் என்னன்னு கேட்குறான். இப்போ since for a series connection நமக்கு என்ன தெரியும், Q வந்து சேம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒத்துக்கிறீங்களா? Q சேமாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், that is Q1 across first capacitor must be equal to Q2 across second capacitor. இதை C1 V1 is equal to C2 V2 நான் சொல்லாமா? ஸோ இப்போ இந்த C1ங்கிறது ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்னன்னு சொன்னால் C, இதோடது தெரியாது V1, இதோடது என்ன சொன்னால் 3C டைம்ஸ் V2ன்னு சொல்லாமா? கேன்சல் பண்ணுங்க. ஸோ V1 is equal to 3 times V2. இப்போ ரிலேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டோட்டல் V என்ன வரப்போகுது, 4 times V2வா வருமா? அப்போ V2 is equal to இந்த V10ன்னு தெரியும், 10/4. 10/4னா என்ன வரப்போகுது, it is nothing but 2.5 volt. So the potential across நம்ம என்ன பண்ணிட்டோம், V2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ V2 தெரிஞ்சிருச்சுன்னா V1 என்ன வரப்போகுது. ஸோ சின்ஸ் நம்ம V1 V2 என்ன ரிலேஷன் பார்த்தோம், ஸோ V1 will be, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், V2 is equal to 10/4 டைம்ஸ் நம்ம என்னன்னு பார்த்தோம், Vன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த 10/4 நம்ம பார்த்தோம். இப்போ V1 is nothing but 3 times V2 பார்த்தோமா? அப்போ 3 into V2 இப்போ நம்ம என்னன்னு பார்த்தோம், 10/4 volt, that is nothing but என்ன வரப்போகுது, 30/4, it is nothing but 7.5 volt. So the potential across V1 is nothing but 7.5 and potential across V2 is nothing but 2.5. total நமக்கு என்ன வருது, 10 volt நமக்கு வருது. Is that clear? next one இதுக்கு பார்க்கலாம். இப்போ இந்த கேஸில் what is the total capacitance between the points A and B அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். இந்த சர்க்கியூட்டை நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஐ எம் கோயிங் டு ரீஅரேஞ்ச் தி சர்க்கியூட் ஆஸ், இந்த சர்க்கியூட்டை C இருக்குது. இப்போ இந்த காம்பினேஷன் என்ன பண்ணுறேன், இந்த கெப்பாசிட்டன்ஸை நான் இங்கே அப்படியே ஜாயின் பண்ணுறேன். பிகாஸ் ஆஃப் த சேம் பொட்டென்ஷியல் அண்ட் திஸ் கெப்பாசிட்டன்ஸ் ஆஸ் இட் இஸ் நான் அப்படியே எழுதியிருக்கேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன், இதுவும் சேம் பொட்டென்ஷியலில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இதுவும் சேம் பொட்டென்ஷியலில் இருக்குது, இதுவும் சேம் பொட்டென்ஷியல், இதுவும் சேம் பொட்டென்ஷியல். அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் 3 ஆர் கனெக்டட் இன் பேரலல். கரெக்டாக மூணுமே எனக்கு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஆல் இஸ் C. இது டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் என்ன வரப்போகுது, இட் இஸ் நத்திங் பட் 3C. இது என்ன வரப்போகுது, இட் இஸ் நத்திங் பட் 3C. ரெண்டுமே இப்போ எப்படி இருக்குது, சீரீஸில் இருக்குது. சீரீஸில் இருந்துச்சுன்னா என்ன வரப்போகுது, நம்ம ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தோம், தட் இஸ் த நம்பர்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ், தட் இஸ் 3C/2 சிம்பிளி, தட் இஸ் 1.5 times C. ஸோ ஆப்ஷன் A is the correct answer. Is that clear? So next problem, it's a one of a neat question. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, a parallel plate capacitor of area A, plate separation is D, capacitance C is filled with 4 dielectric materials with dielectric constant K1, K2, K3 and K4. If a single dielectric material is used to have the same capacitance in the capacitor, then dielectric constant நம்ம எப்படி சொல்லுவோம், இதுதான் questionல கேட்குறாங்க. Is that clear? So from this I can write, since இந்த 3யும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, it is connected in a parallel connection and இந்த மூணும் it is connected in a series connection with this capacitor சொல்லலாம். பிகாஸ் 3 கெப்பாசிட்டரும் இங்கே டைஎலக்ட்ரிக்கால ஃபில் பண்ணேன்னா, இது ஒரு கெப்பாசிட்டர், இது எனக்கு ஒரு கெப்பாசிட்டர், இது எனக்கு ஒரு கெப்பாசிட்டர், இந்த மூணுத்துக்குமே சேம் பொட்டென்ஷியலில் தான் இருக்குது. ஸோ பொட்டென்ஷியல் சேமாக இருந்தால் it is connected in a parallel. So I can write these 3 are connected in a parallel. Altogether this is connected in series combination சொல்லாமா? ஸோ இப்போ இதுக்கு சாதாரண கெப்பாசிட்டர் கிடையாது. இப்போ டயலக்ட்ரிக் ஃபில் பண்ணியிருக்கோம் வித் டிஃப்ரெண்ட் டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ஸ். அப்படின்னா கரஸ்பாண்டிங்லி நமக்கு இப்போ என்ன வரப்போகுதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ I'm going to erase this. I'll take a new page. ஸோ இதிலிருந்து I can tell that 1 தட் இஸ் முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து பேரலலுக்கு கெப்பாசிட்டன்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு 3 எப்படி இருக்குது, பேரலாக இருக்குன்னு சொன்னோமா, தட் இஸ் C1 + C2 + C3. சின்ஸ் கெப்பாசிட்டர் வந்து நம்ம ஒரு டயலக்ட்ரிக் மெட்டீரியலால் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோன்னா கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும், K times C0 ஆகும். ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னா C ஈக்குவலண்ட் என்ன வரும், எனக்கு CPன்னு போடுறேன் பிகாஸ் பேரலல் கனெக்ஷன், தட் இஸ் K1. கரெக்ட்? K1 times ε0 A/3 பிகாஸ் ஏரியா என்ன ஆகுது எனக்கு, தட் இஸ் ஒவ்வொரு ஏரியாவாக எனக்கு 1/3 எனக்கு செப்பரேட் ஆகுது. கரெக்டாக? டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, half of the distance எனக்கு மாறுது. அப்போ D becomes D/2. Shall I write? Plus 2 times K2 ε0 A/3D. Correct? Plus 2 times K3 ε0
A by 3D. ஸோ இதுதான் எனக்கு parallel capacitance கிடச்சிருச்சு. இதில் எது காமனாக எடுக்கலாம்? இப்போ நான் CP எழுதிட்டு நான் இதெல்லாம் அழிக்க போகிறேன். தட் இஸ் இதில் 2வை காமனாக எடுக்கலாம், எப்சிலான் நாட் ஏவை காமனாக எடுக்கலாம், அண்ட் தென் 3Dயை காமனாக எடுக்கலாம். எடுத்தேன் அப்படின்னா K1 + K2 + K3. இஸ் தட் கிளியர்? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு கிடச்சிருச்சு. திஸ் இஸ் நாட் E, திஸ் இஸ் C, CP. ஓகேவா? திஸ் இஸ் ஒன் ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் நான் வச்சுக்கிறேன். இதை அப்படியே இப்போ நான் டெலீட் பண்ண போகிறேன். நீங்கள் பாஸ் த வீடியோ அண்ட் ரைட் இட் டவுன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ ஹாவ் டு ஃபைண்ட் த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ். தட் இஸ் இந்த சிபியும் C4ம் எனக்கு எப்படி இருக்குது? சீரீஸில் இருக்குது. கரெக்ட்? தட் மீன்ஸ் ஐ ஹாவ் டு ரைட் 1/Cp, that is 1/equivalent capacitance. C is equal to 1/Cp plus 1/C4. சொல்லலாமா? இப்போ 1/Cp நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம்? that is nothing but 2A epsilon naught. I'll write here. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1/C equivalent is equal to 1/Cp plus 1/C4 அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ 1/C இது எல்லாம் இப்போ நான் தனியாக வேல்யூ எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். CP இப்போ நம்ம என்னென்னு பார்த்தோம்? 2A epsilon naught, correct, by 3D of K1 plus K2 plus K3 பார்த்தோமா? நெக்ஸ்ட் இப்போ சிங்கிறது டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் வாட்? K times C இருக்கும். தட் இஸ் எப்சிலான் நாட் A by D, because total capacitance dielectric material ஓவராலாக நான் கெப்பாசிட்டன்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? K times இருக்கும். தட் இஸ் K times C நாட்டாக இருக்கும். தட் இஸ் K times epsilon naught A by D. C4 இங்கே என்னவா இருக்கும்? சின்ஸ் C4க்கு ஏரியா செப்பரேஷன் இல்லை, பட் டிஸ்டன்ஸ் எனக்கு செப்பரேட் ஆகிறதுனால epsilon naught A by D by 2 வரும். இங்கே 2வை நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இஸ் தட் கிளியர்? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வரப்போகுது? 1/, இப்போ நான் எல்லாமே சொல்லிட்டேனா? இதை அழிச்சுக்கிறேன். நீங்கள் பாஸ் த வீடியோ அண்ட் யூ ஹாவ் டு ரைட். இப்போ நான் இது எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்போ திரும்ப இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். தட் இஸ் 1/Cக்கு என்ன பார்த்தோம்? 1/K epsilon naught A பார்த்தோமா? A by D is equal to 1/Cpக்கு என்ன பார்த்தோம்? இங்கே எழுதுகிறேன். இங்கே இடம் இல்லைன்றதுனால கீழே எழுதுகிறேன். இதை நான் இங்கே எழுதுகிறேம்மா. இதை நம்ம என்னன்னு பார்த்தோம்? தட் இஸ் 3D by 2A epsilon naught of 1/K1 plus 1/K2 plus 1/K3 plus C4 என்னன்னு பார்த்தோம்? D by 2A epsilon naught. கரெக்ட்? இப்போ இதில் என்னென்னலாம் கேன்சல் பண்ண? இந்த epsilon naught D இது எல்லாமே கேன்சல். 2 கேன்சல் பண்ண முடியாது. epsilon naught சாரி 2 இல்லை, epsilon naught A D இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன். இங்கே ஒரு K4ம் இருக்குது. ஓகே, இடம் இல்லைங்கிறனால எழுத முடியல. ஸோ திஸ் இஸ் K4. இப்போ அழிச்சிட்டேன். இப்போ கட் பண்ணிட்டேன். ரிமைனிங் என்ன இருக்க போகுது எனக்கு? தட் இஸ் நத்திங் பட் 1/K இஸ் நத்திங் பட் 3/2 times K1 plus K2 plus K3 plus 1/2 times K4 இருக்கும். இங்கே 4 எழுதியிருக்கேன். இஸ் தட் கிளியர்? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்.